வணக்கம். இன்றைய ஆன்மீக சிந்தனையிலே திருப்பஞ்சீலி என்ற சிவன் கோயிலை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சீலி என்பது ஒரு வகை வாழை. இத்தலத்தை தவிர வேறு இடங்களில் பயிராவதில்லை. இதன் காய்கனிகள் அத்தனை இறைவனுக்கே படைக்கப்படுகின்றன. மனிதர்கள் உட்கொண்டால் உடல் பிணியால் வருந்த நேரிடும். இவ்வகை வாழை மரங்கள் அதிகம் விளைந்து வந்ததால் சீலி வனம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள கோயில் கொண்டுள்ள இறைவனும் சீலிவனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். கோடையில் ஒரு நாள் அப்பர் பெருமான் பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு விட்டு கோடை வெயில் தாளாது இந்த தலத்துக்கு வரும் வழியில் அந்தனர் ஒருவர் அவரை நோக்கி, இந்த வெயிலில் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். திருப்பஞ்சீலிக்கு செல்கிறேன் என்று பதிலளித்தார். இதோ இந்த பாதை வழியே செல்லுங்கள் என்று கூறினார். அப்பரும் அந்தனர் காட்டிய வழியிலே செல்லும்போது அவரை பின்தொடர்ந்தார். அந்தனர் திருப்பஞ்சீலி உள்ள சோர்கை ஈசர் கோயிலை அடைந்த அப்பர் திருப்பி பார்த்தபோது அந்தனரை காணவில்லை. அப்படியென்றால் உடன் வந்த சிவபெருமான் தான் என்று உணர்ந்த அப்பர் சிவபெருமானின் கருணையினை எண்ணி வியந்து கண்ணீர் மல்கி ஒரு பதிகம் பாடினார். கிபி 6ஆம் நூற்றாண்டில் பிற்கால சோழர்களாலும் பாண்டியர்களாலும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த தலமாக விளங்கியது. இங்கே நடைபெறும் திருவிழாக்கள் புரட்டாசி, பங்குனி ஆகிய மாதங்களில் 6, 7, 8 நாட்களில் உண்டாகும் சூரிய கிரகணத்தின் போது மூலவ திருமேனி மேல் விழுகிறது. அந்த நாட்களில் சூரிய பூஜை நடைபெறும். சனிக்கிழமை தோறும் யமனுடைய கோயிலில் பூஜைகள் நடைபெறும். நாள்தோறும் 6 கால பூஜை நடைபெறும். சித்திரை அஸ்தம் திருவிழா, அவிட்டம் அப்பர் கட்டமுது திருவிழா, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, கந்தசஷ்டி, சூரசம்காரம், மார்கழி முழுவதும் தனு பூஜை, மாத சிவராத்திரி, பங்குனியில் உத்தர பெருவிழா போன்ற விழாக்கள் நடைபெறுகின்றன. திருச்சிராப்பள்ளி துறையூர் செல்லும் வழியில் மணச்சநல்லூர் பிரிவிலிருந்து கிளைச்சாலை செல்லும் வழியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் உள்ளது என்பதை கேட்டுக்கொண்டோம். நன்றி.